வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் B.Sc.Agriculture. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே இருப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி. இதில் நான் கவர் பண்ண போகிற யூனிட் 1. இதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு பயோகெமிஸ்ட்ரி, கார்போஹைட்ரேட், அக்கரன்ஸ் அண்ட் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ பயோகெமிஸ்ட்ரின்றது பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லைங்க, ரெண்டு தான். கன்வென்ஷனல் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கம்பைன் பண்ணி வரது தான் பயோகெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இது எதை பற்றி நம்ம படிப்போம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி ஆஃப் லிவிங் ஆர்கானிசமில் கெமிஸ்ட்ரி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் உள்ளார என்னென்ன நடக்குது அதை பற்றி படிக்கிறது தான் பயோகெமிஸ்ட்ரி. ஸோ அந்த எவல்யூஷன் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பயாலஜிலேருந்து தான் பயோகெமிஸ்ட்ரி உருவாச்சுங்க. அந்த பயோகெமிஸ்ட்ரியிலேருந்து மாலிகுலர் பயாலஜி உருவாச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், அப்புறம் அந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் இருந்து பயோடெக்னாலஜி உருவாச்சு. அதுக்கடுத்து என்ன வரும், புதுசாக என்ன மாற்றங்கள் கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு எவல்யூஷன் ஆகும்னு சொல்லிட்டு இன்னும் தெரில. ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்டுன்றது இதை பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சயின்டிஸ்ட் கூட கண்டுபிடிக்கலாம் அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் பயோகெமிஸ்ட்ரின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் நிறைய இயர்ஸ் தாங்க வந்திருக்கு. அதில் நான் ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் செலக்டடாக 0.5 அதிகமாக கேட்கக்கூடியது ஒரு அப்படி இல்லை, ஒரு இம்பார்ட்டண்ட்டான இயர்ஸ் பசங்க ஞாபகம் வச்சுக்கணும், அந்த மாதிரி இயர்ஸ் மட்டும் தான் நான் இதில் சொல்கிறேன். ஸோ பயோகெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து 17th and 18th செஞ்சுரியில் நிறையா ஃபவுண்டேஷன்ஸ் வந்து உருவாச்சு. அதே மாதிரி 19th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா செல் தியரி, ஸ்க்ளீடன் அண்ட் ஸ்குவான் அப்படின்றவங்க வந்து செல் தியரி வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் மெண்டல் ஸ்டடி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அப்புறம் டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரியில் தான் உருவாக்கப்படுச்சு. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் இயர்ஸ், அதே மாதிரி யார் அந்த சயின்டிஸ்ட் இது பண்ணாங்க அதெல்லாம் இப்போ சொல்லி அமைச்சிடறேன். ஸோ 1828 வோஹ்லர்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் தான் டோட்டல் சிந்தசிஸ் ஆஃப் யூரியா ஃப்ரம் லெட் சைனைட் அண்ட் அமோனியா இதை கண்டுபிடிச்சாருங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா லூயிஸ் பாய்ச்சர். ஸோ 1857 ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து என்சைம்ஸ் இருக்கிறதுனால தான் நடக்குது. அதாவது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்சைம்ஸ் தான் முக்கிய பங்கறிக்குதுன்றது வந்து 1857 லூயிஸ் பாய்ச்சர் கண்டுபிடிச்சார். அப்புறம் நெய்பர்க், அதாவது பயோகெமிஸ்ட்ரின்ற டேர்மை வந்து காயின் பண்ணது வந்து இவர் தான் காயின் பண்ணார் 1903. ஸோ நெய்பர்க்குன்ற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது 0.5 கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிரெப்ஸு, இவர் வந்து சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அப்புறம் யூரியா சைக்கிள் இது ரெண்டுத்தையும் 1930 to 40 கண்டுபிடிச்சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்சன் அண்ட் கிரிக், இவங்க வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1953 கண்டுபிடிச்சாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்பர்குன்றவர் வந்து 1956 டிஎன்ஏ பாலிமரேஸ்ன்ற என்சைமை வந்து கண்டுபிடிச்சாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெட்ரிக் அண்ட் ஷாங்கர். ஸோ ப்ரோட்டீன் சீக்வன்சிங் வந்து 1953 இவர் கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி நியூக்ளிக் ஆசிட் சீக்வன்சிங்கை 1977 கண்டுபிடிச்சாரு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னெல் அப்புறம் அவங்களோட கோவொர்க்கர்ஸ், அதாவது அவர் கூட வேலை செஞ்சவங்க இருக்காங்கள்ல, அவங்க வந்து 1980 ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லெக்சரில் பார்க்க போகிறது கார்போஹைட்ரேட்ஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். கார்போஹைட்ரேட்ஸ்னால் வேறு எதுவும் இல்லைங்க, ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன். ஸோ அதுங்களோட காம்பவுண்ட் வித் எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் கம்போஸ் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா CH2O⁴N. ஸோ இதுதான் இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா, கார்போஹைட்ரேட்ஸ்க்கான எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கெமிக்கலாக எப்படி டிஃபைன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று பாலிஹைட்ரேட், ஆல்டிஹைட்ஸ் இல்லைனா கீட்டோன்ஸாக இருக்கும். அப்படி இல்லை அதுலேருந்து வந்த டெரிவேட்டிவ்ஸ் அப்படிலாம் பாலிமர்ஸாக கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கெமிக்கலாக டிஃபைன் பண்ணலாங்க. ஸோ அதில் கிடைக்கிற அக்கரன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கார்போஹைட்ரேட்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆஃப் குரூப்ஸ் வந்து பயோமாலிகுல்ஸில் கம்ப்ரைஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ பிளான்ட்டோட ட்ரை சப்ஸ்டன்ஸ் எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா அதில் 50 to 80% ஆஃப் ட்ரை மெட்டீரியல் வந்து கார்போஹைட்ரேட்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி அது பிளான்ட்ஸில் என்னென்னலாம் ப்ரெசண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்லுலோஸ், அதே மாதிரி ஹெமிசெல்லுலோஸ், அதாவது பிளான்ட் செல் வால் இருக்குல்ல அந்த இதில் வந்து மேக்ஸிமம் செல்லுலோஸும் ஹெமிசெல்லுலோஸும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட் தான். அதே மாதிரி ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைடாக ஸ்ட்ராச் ஃபார்மில் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து பிளான்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்க. அதே மாதிரி பெக்டின் அண்ட் சுகர்ஸ், சுக்ரோஸ் அண்ட் குளுக்கோஸ் இதுவும் ஒரு விதமான கார்போஹைட்ரேட் தான்.
நான் ஸ்வீட்டன்ட் கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது பெக்டினாவும் சுகராகவும் பிளான்ஸில் வந்து இது ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி இதோட கிளாஸிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேஜராக ஒரு 3 கிளாஸிஃபிகேஷனில் பண்ணலாம். ஸோ த ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மோனோசாக்கரைட், செகண்ட் வந்து ஒலிகோசாக்கரைட், தேர்டு வந்து பாலிசாக்கரைட். ஸோ மோனோசாக்கரைட்னா எதுவும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு மேலே அதை ஹைட்ரலைஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்பவே முடியாத விஷயம்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து நம்ம இன்னும் 2 இதாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மோனோசாக்கரைட், அப்புறம் செகண்டு பார்த்தீங்கன்னா டிரைவ்டு மோனோசாக்கரைட். ஸோ இந்த சிம்பிள் மோனோசாக்கரைட் வந்து படிக்கிறதுக்காக இன்னும் 2 இதாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து அதில் இருக்க ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஆல்டிஹைட்ஸாக கீட்டோன்ஸாக அதை பற்றி படிக்கிறது, அப்புறம் அதில் எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் வந்து அது பொசஸ் பண்ணுது அப்படின்னு படிக்கிறது தான். ஸோ இதை வச்சு நம்ம சிம்பிள் மோனோசாக்கரைட்ஸை 2 இதாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ மோனோசாக்கரைட்ஸ் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறதுல எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸோ இதை நான் ஒரு 5 இது மட்டும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ட்ரையோஸ், டெப்ட்ரோஸ், பென்டோஸ், ஹெக்ஸோஸ், ஹெப்டோஸ், இப்படி ஒரு சிம்பிள் கிளாஸிஃபிகேஷன்ஸாக கொடுத்துருக்கோம். அப்படி எதுவும் இல்லைங்க. ட்ரையோஸ்னால் மொத்தம் 3 கார்பன் ஆட்டம் இதில் இருக்கும். ஸோ டெட்ரோஸ்னால் அதில் 4 இருக்கும், 4 கார்பன் ஆட்டம். பென்டோஸ்னால் 5 கார்பன் ஆட்டம் இருக்கும். ஹெக்ஸோஸ்னால் 6 கார்பன் ஆட்டம். அதே மாதிரி ஹெப்டோஸ்னால் 7 கார்பன் ஆட்டம். ஸோ இதோட ஆல்டோஸ் ஃபார்ம் எப்படி இருக்கும், அதே மாதிரி கீட்டோஸ் ஃபார்ம் எப்படி இருக்குன்றது தான் இந்த சைடில் கொடுத்துருக்கேன். ஸோ டெக்ஸ்ட்ரோ கிளிசரோஸ், டைஹைட்ரோ அசிட்டோன்ன்றது வந்து ட்ரையோஸோடது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸோஸ். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய லெக்சர்ஸ்லையும் நம்ம ஹெக்ஸோஸ் தான் நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 0.5ல் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெக்ஸோஸோட டி குளுக்கோஸ், கேலக்டோஸ், மேனோஸ். அதே மாதிரி கீட்டோஸ்னா டி ஃபக்டோஸ். இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் டெரைவ்டு மோனோசாக்கரைட்ஸ் என்ன, நம்ம இப்போ சிம்பிள் மோனோசாக்கரைட்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து டெரைவ்டு மோனோசாக்கரைட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டிஆக்சி சுகர்ஸ். டிஆக்சி சுகர்ஸ்னால் வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய டிஆக்சிரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட் தான். ஸோ அது மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இல்லை. அடுத்து எல் ராக்னோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ஸில் இருக்க செல்வால், அந்த செல்வாலில் ஒரு சில காம்போனன்ட்ஸில் எல் ராக்னோஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அமினோ சுகர்ஸ். அமினோ சுகர்ஸ்னால் டி குளுக்கோசமைன். அது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்செக்டோட பாடி செல்வால், அதாவது குருஸ்டேஷியன்ஸ் அப்படின்னா எதுவும் இல்லைங்க, சிட்டின். அது வந்து நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் என்டமாலஜியில் படிக்கும்போது நம்ம அதை பற்றி ஃபுல்லாக படிக்கலாம். ஸோ கெமிக்கலாக எப்படி நான் சொல்லணும்னு சொல்கிறேன். அந்த செல்வால், இன்செக்டோட செல்வாலில் ஒரு சில காம்போனன்ட்ஸ் இருக்கும். அது வந்து டி குளுக்கோசமைன்றதுனால உருவாக்கப்பட்டிருக்கு. அதிகமாக இந்த டி குளுக்கோசமைன், அதாவது அமினோ சுகர்ஸ் வந்து அங்கே பார்க்கப்படுது. ஸோ இது வந்து டெரைவ்டு மோனோசாக்கரைட்ஸில் அமினோ சுகர்ஸோட இது கிளாஸிஃபிகேஷனுங்க. ஸோ டெரைவ்டு மோனோசாக்கரைட்ஸ் மீதி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்னும் ஒரு 3 இருக்குங்க. அல்டோனிக் ஆசிட், அதாவது குளுக்கோனிக் ஆசிட். ஸோ யூரோனிக் ஆசிட், அதாவது பார்த்திங்கன்னா குளுக்கோரிக் ஆசிட். இது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குளோரடைன் காண்டோரைட் சல்ஃபேட்டுன்ற ஒரு மாலிகுலில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி கேலக்ட்ரானிக் ஆசிட்ன்றது வந்து பெக்டின். அதான் நான் ஏற்கனவே சொன்னதானுங்க, நான் ஸ்வீட்டன்ட் சுகர்ஸ் அந்த மாதிரி இதில் கேலக்ட்ரானிக் ஆசிட்ன்றது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அல்டாரிக் ஆசிட்ன்றது வேறு எதுவும் இல்லைங்க, சாசாரிக் ஆசிட் தான். ஸோ அது வந்து எப்படின்னா குளுக்காரிக் ஆசிடும் மியூசிக் ஆசிடாகவும் இருக்குது. அது வந்து எதுவும் இல்லைங்க, ஆக்சிடைஸ்டு ப்ராடக்ட் ஆஃப் குளுக்கோஸ் அப்புறம் கேலக்டோஸ். இதுதான் அல்டாரிக் ஆசிட் கீழே வரும். ஸோ ஒலிகோசாக்கரைட்ஸ், மோனோசாக்கரைட்ஸை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வந்து ஒலிகோசாக்கரைட்ஸ். ஒலிகோசாக்கரைட்ஸ்ன்றது எதுவும் இல்லைங்க, ஒரு 2லேருந்து 10 மோனோசாக்கரைட் ஒன்றா ஜாயின் ஆகிட்டு இருந்ததுன்னா அது வந்து ஒலிகோசாக்கரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து மேக்ஸிமம் கிளைகோசிடிக் லிங்கேஜஸால் இருக்கும். அதனால் ஈஸியாக ஹைட்ரலைஸ் பண்ணுறது ஈஸி தான். ஸோ அதை வந்து நம்ம நம்பருக்கு ஏற்ற மாதிரி எத்தனை மோனோசாக்கரைட் கம்பைன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேர் கொடுக்கலாம். ஸோ டைசாக்கரைட், ட்ரைசாக்கரைட், டெட்ராசாக்கரைட், பென்டாசாக்கரைடுன்னு சொல்லிட்டு எத்தனை மோனோசாக்கரைட் யூனிட்ஸ் கம்பைன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான பேரும் இருக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிசாக்கரைட். ஒலிகோசாக்கரைட் முடிஞ்சிச்சு, அடுத்து பாலிசாக்கரைட். பாலிசாக்கரைட் இது இல்லைங்க, நம்ம 10 வரைக்கும் இருந்தால் அது ஒலிகோசாக்கரைடில் இருக்கும். 10க்கு மேற்பட்ட மோனோசாக்கரைட்ஸ் ஒன்றா கம்பைன் ஆகிட்டு ஒரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது வந்து பாலிசாக்கரைடு. இதோட மாலிகுலர் வெயிட் வந்து ஹையாக இருக்கும். அதே மாதிரி இதை பிரேக் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்பவே கஷ்டம். இது வந்து எய்தர் ஒன்று நேராக இருக்கும், அப்படின்னா பிரான்ச்சாக
ஸ்ட்ரக்சரில் கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இதை வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான், இது வந்து ரிடியூஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ நான் ரிடியூசபிள் இன் நேச்சர். ஸோ இந்த பாலிசாக்கரைட்ஸை நம்ம இன்னும் கிளாஸிஃபை பண்ணணும்னா அதோட கேரக்டர்ஸ் வச்சு இது பண்ணலாம். ஸோ ஹோமோ பாலிசாக்கரைட், ஹெட்ரோ பாலிசாக்கரைட்னு சொல்லிட்டு 2 தான் பிரிக்கலாம். ஸோ ஹோமோ பாலிசாக்கரைட்னா எதுவும் இல்லைங்க, இப்போது ஒரு மோனோசாக்கரைட் இருக்குன்னா அதே மோனோசாக்கரைடே 10, 12 இல்லை 15 ஒரே டைப் ஆஃப் மோனோசாக்கரைட் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு பாலிசாக்கரைடு உருவாச்சுன்னா அது வந்து ஹோமோ மோனோசாக்கரைட். இல்லை எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா குளுக்கோஸ்ன்னு சொல்லலாம். இதே டிஃப்ரெண்ட் மோனோசாக்கரைட்ஸ் கம்பைன் ஆகிட்டு ஒரு பாலிசாக்கரைடு உருவாச்சுன்னா அது வந்து ஹெட்ரோ பாலிசாக்கரைடுன்னு சொல்லாங்க. ஸோ உங்களுக்கான லெக்சர் நோட்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் போய் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம B.Sc.Agriculture சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.